அண்ணே வணக்கம். இந்த கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் பார்க்கிற போது ஏன் தேசிய கட்சிகள் தொடர்ந்து இப்படி திமுகவையும் அதிமுகவையும் அணுகுறாங்க? அதுக்கு நம்ம இதயத்துல்லா சார்கிட்ட கேட்கும்போது அவர் திருப்பி ஒரே பதில் தான் சொல்றாரு. இதுதான் 40 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு, இப்படிதான் நடத்துவாங்க, ஏன்னு கேட்டாலும் இப்படிதான் நடக்கும்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? குட் ஈவினிங் டு நியூஸ் தமிழ் 24/7. அவர் என்ன நீண்ட காலமாக காங்கிரஸில் இருக்கிறார் அன்பு சகோதரன் இதெல்லாம் அவருக்கு தெரியும். இது இப்படிதான் லேட்டை வரும்னு சொல்லி. உங்களுக்கு நினைவிற்கு நினைக்கிறேன் நெல்சன், அம்மா 91 44 சீட்டுக்கு மேல கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 28 சீட்டா குறைஞ்சிருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் பொழுது காங்கிரசினுடைய அலையன்ஸ்ல பாதி விட்டு கொடுத்தார் நாடாளுமன்றத்தில். அது 8 மாதிரி இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. மூப்பனார் ஸ்பிரிட்டுக்கு பின்னாடி தான் இதெல்லாம் நடந்தது. அது வரைக்கும் இதுல மூப்பனார் தான் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சரிவுக்கு காரணமாக இருந்து இப்படி பண்ணி விட்டார். இப்படி எல்லாம் நடந்தது. காங்கிரஸ் இன்னைக்கு 8 நாடாளுமன்றத்திலையும் ஜெயிச்சிருக்கு. அவர்கள் சில புகார்கள் போச்சு. ஓப்பனா பாவம் அவர் அண்ணன் சொல்ல முடியாது, நான் ஓப்பனா சொல்றேன். இந்த புகார்கள் அடிப்படையில் இப்பொழுது அவர்களே கேரளா போயிருந்தார் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். மல்லிகார்ஜுன கர்கே பெங்களூர் திரும்பி போனார். இப்போ உட்காந்து எல்லாரும் முடிவெடுக்கிற நிலைமையில இருக்காங்க. கிரீஷ் இன்சார்ஜா இருந்தார். இப்பதான் அது ஒரு வடிவத்துக்கு வருது. ஆனாலும் இன்று காலையிலே நான் முதல்வரை சந்தித்தேன். ஈரோடுல பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுது தமிழக முதல்வரை நேரில் சந்திச்சேன். நான் கவனிக்கிறேன், ஈரோட்லயும் சரி, அந்த 6-7 தொகுதிக்கு, கோயம்புத்தூர் இப்பயும் சரி, இங்கே நிற்கவிருக்கின்ற காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு சேர்த்து வாக்களியுங்கள், அறிவிக்க இருக்கிறார் அன்புக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லி. ஆனாலும் இந்த வேட்பாளர்கள் களம் இறங்குவது எப்போது, மக்களை சந்திப்போது எப்போது? ஒரு நாள் தான் இனிமேல் இருக்கு, 3 நாள் லீவ் வரும். மண்டே அன்னைக்கு நாமினேஷன் போடுறது மண்டேவா இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவும் பொழுது அந்த அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர் மிகவும் பாதிப்பார். அதுதான் நீங்க இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணதுல இது காங்கிரஸ் பார்ட்டு. ஆனா இன்னொரு பார்ட்டு நெல்சன் நான் டிஸ்கஸ் பண்ணதை ஒத்துக்கவே மாட்டேன். பிஜேபியின் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஜெயிக்க போறது இல்லை சார். ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணா என்ன, அனௌன்ஸ் பண்ணலனா என்ன, லேட்டானா என்ன, இது அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், பிஜேபிக்கும் தெரியும். அண்ணாமலை அர்ஜென்டா ஹெலிகாப்டர்ல வர சொல்லி நீங்க எங்க நிக்கிறீங்களா, அந்த தொகுதியை முடியாதுன்ட்டு போயிட்டார் அவரு. ஸோ அவரால் தான் கொஞ்சம் பிஜேபி வளர்ந்து மேல வந்துச்சு. சேலஞ்ச் பண்ணி பார்த்தாரு. ஆகவே 7 தொகுதியில டெபாசிட் போச்சு, 13 தொகுதியில 3வது இடத்துக்கு போச்சு அதிமுக சேலஞ்ச் பண்ணார் அவர் அண்ணாமலை. இப்ப அண்ணாமலை எடுத்துட்டாங்க, ஒரு தொகுதி கூப்பிட்டு பேசுறாங்க, அவர் முடியாதுன்ட்டு போறார். ஆகவே பிஜேபி தெளிவாக இல்லை. வேட்பாளர்கள் அறிவிப்பு என்ன, நான் தான் சொல்றேனே தெளிவா, தோக்க போறது இதுவும் சேர்ந்து தோக்க போகுது. ஆகவே இது கடைசி மூமெண்ட்ல அறிவிச்சாலும் சரி, வாபஸ் பெற அன்னைக்கு மனுக்களை திரும்ப பெற அன்னைக்கு அறிவிச்சாலும் போட சொல்லிட்டு சரி. ஆகவே அதுல ஒண்ணு நீங்க பிரமாதமா பாக்காதீங்க. காங்கிரஸை பொறுத்தவரை சொன்னோம், பாஜக தமிழ்நாட்டுல இல்ல, வளரலன்னு சொன்னோம். அவங்க 20 வாங்கி 4 ஜெயிச்சாங்க. இப்போ வாங்கிக்கிறாங்க, 27 வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ் மாநில காங்கிரஸ் 31-32 போகுது. அப்படி பார்க்கிற போது 32ல எதுவுமே ஜெயிக்க மாட்டாங்கன்னு புகழேந்தி நம்புறாரா சார்? நிச்சயமா ஜெயிக்க மாட்டாங்க. அவங்க ஏடிஎம்கே சார்பா அவருக்கு அவங்க சொன்ன மாதிரி பிஜேபி சார்பா ஒருத்தர் இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். எப்படி ஜெயிப்பாங்கன்றீங்க நீங்க? எப்படி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? என்னைய வேணா பாஜக பிரதிநிதி சொல்லுங்களேன். பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு 3 முறை வந்திருக்காரு, தொடர்ச்சியாக மருத்துவ கல்லூரிகளை கொடுத்திருக்கிறாரு. இது பத்தாதா ஓட்டு போடுறதுக்கு? எல்லாம் போச்சு, சிலிண்டரே இல்லையே மத்தியான சாப்பாட்டுக்கு. நீங்க கல்லூரி கொடுத்து அதுல ஊழலை பத்தியில பேசிட்டு இருக்கோம் நம்ம நெல்சன். அது கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு. வானதி சீனிவாசன் திரு கமலஹாசனை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்? நம்மை நம்பி இருந்தவர்கள் 4 பேருக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுக்க முடியல, 2-3 பேருக்கு கொடுத்திருந்த அவர் தலைவர், அதனாலதான் கோவையில தோற்கடித்தாங்கன்னு சொல்றாங்க அவங்க. நானு அந்த கோவையில வெற்றி பெற்ற இவர்களுக்கு வாக்களித்த மக்கள் 50,000க்கு மேல நினைக்கிறேன். அந்த 50,000 மக்களுக்கு மரியாதை கொடுக்காம அடுத்த தொகுதிக்கு ஜம்ப் ஆக வேண்டிய காரணம் என்ன? நீங்க 4 பேர் எல்லாம் செஞ்சாச்சு. பக்கத்து தொகுதியில மக்கள் நான் தானே பாஜக. இப்ப
நீங்க இல்ல, இல்ல, அவர் ஏடிஎம்கே கூட்டணியே தாக்கி ஜெயிச்சீங்க பேசுறாரு. சார். அப்ப சொல்லணும். ஓட்டு போட்ட ஓட்டர்ஸ் ரோட்ல விட்டுட்டு போறீங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சியினுடைய பெரம்பலூர்ல விட்டு ஏன் சார் ஆர் ஆசாத் ஊட்டிக்கு போனாரு சார்? வயநாடுக்கு போனாரு. ராகுல் காந்தி மாபெரும் வெற்றியை பெற்றார். அது கொஸ்டின் இல்ல. இல்ல ராஜீவ் காந்தி ஒரு வேட்பாளர் இல்லனே ஒரு நிமிஷம் இல்ல இல்ல பேச விடுங்க. நான் சொல்றேன். ராகுல் காந்தி இன்னொரு பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணாரா? கிரிட்டிசைஸ் பாரதிய ஜனதா கட்சி. ஜெயலலிதா நிக்கலையா? கலைஞர் மாறலையா? இதெல்லாம் ஒரு விஷயமா தொகுதி மாறுறது? சார் 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 தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நாங்க கிரிட்டிசைஸ் பண்ணமா? கமலஹாசன் 4 இடத்துல ஒரு 4 பேருக்கு எம்எல்ஏ பண்றது யோகியது இல்லைன்னு சொல்றோமா? நான் மாறி மாறி நின்னாங்க. எல்லா தலைவர்களும் தலைவர் மாறி நின்னார், அம்மா மாறி நின்னார்கள், ராகுல் காந்தி மாறி நின்னார், மோடி மாறி நின்னார். அதுக்கே வரல நானு. when you are criticizing from பிஜேபி. மயிலாப்பூர்ல அவங்க பேரை சொல்லிட்டாங்க, நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தேர்ந்தெடுத்த வேட்பாளர்களை தெரியும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் செகண்ட் லிஸ்ட் போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போலாமே. அதை ஏன் பெண்டிங் வைக்கணும் பாரதிய ஜனதா கட்சி? நியாயமா பேசுறதுல நம்ம பேசும்போது காங்கிரஸோட இந்த தாமதம் திமுக அதிமுகவை பாதிக்குதாங்கிறதா என் கேள்வி. பாதிக்குது சார். பெரிய பாதிப்பு தான். பாதிப்புனா அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற பிஜேபி வரப்போறது இல்லைன்றதுதான் என்னுடைய வாதம். ஆகவே அதை பற்றி கவலை இல்லை. நீங்க லேட்டா பேச மாட்டீங்க. காங்கிரஸ் பத்தி பேச மாட்டீங்க. காங்கிரஸ் பத்தி பேச மாட்டீங்க. அதே 25 தொகுதியிலிருந்து 18 எடுத்ததுனால காங்கிரஸ் பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. காங்கிரஸ் லேட்டா தான் 2019 போட்டாங்கன்னு சொல்லுங்க சார். அவர் பிரதர் கோச்சிக்க மாட்டார். நான் சொன்னேன், நீங்க புரிஞ்சிருக்கோம். அந்த வேட்பாளருக்கு டென்ஷன் சார். காங்கிரஸ் இவருடன் அறிவிச்சிருக்கணும். அவருக்கு விஜயதுல்லா சாருக்கு தெரியும். அவரு பல இடத்துக்கு இன்சார்ஜா போனவர். அந்த காங்கிரஸ் வேட்பாளர் லேட்டா அறிவிச்ச பின்னாடி போய் மக்களை சந்திக்கிறோம். டைம் போதுமா? நாமினேஷன் ரெடி பண்ணி வைக்கிறது யாரு? அதுக்கு இந்த பிரச்சனை காங்கிரஸ்ல உண்டு. ஏன்னா காங்கிரஸ் ஸ்ட்ராங் அலைன்ஸ்ல இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு. ஆகவே திமுக காங்கிரஸ் ஒரு நிமிஷம் மூலேந்தி ஒரே சகோதரர் கொஞ்சம் ஒரு நிமிஷம். காங்கிரஸ் கடந்த முறை லேட்டா அனௌன்ஸ் பண்ணா கூட அவங்க ஸ்ட்ரைக் ரேட் கூட இருக்கு, நாங்க ஜெயிச்சிருவோம், பிஜேபி 4 தான் வாங்கினாங்க, ஜெயிக்க மாட்டாங்க அப்படி சொல்லுங்க, நல்லா இருக்கும். இல்ல நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இல்ல இந்த பிரஷர் டென்ஷன் எப்படி அது முடியும்? இல்ல சார், ஏன்னா காங்கிரஸும் தோக்குற கூட்டணி, அவங்களும் லேட்டா அறிவிக்கலாம். பேச விடுங்க. பிஜேபி தோக்குற கூட்டணி. ஒரு செகண்ட் பேசல இணைஞ்சிருங்க. புகழேந்தி என்ன பேசல இணைஞ்சிருங்க.